சென்னை மூலக்கொத்தளத்தில் பிரேக் பழுதான லாரி சிக்னலில் நின்றிருந்தவர்கள் மீது மோதி உயிரிழந்த இருவரில் ஒருவர் உயர்நீதிமன்ற துணை பதிவாளர் என்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் விபத்து நிகழ்ந்தபோது பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து லாரியை இழுத்து பிடித்து ஓரம் கட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னை மூலக்கொத்தளம் பேசன் பிரிட்ஜ் சிக்னல் அருகே வாகன ஓட்டிகள் சிக்னல் நின்றிருந்த போது ரேஷன் அரிசி ஏற்றி வந்த லாரி பிரேக் பிடிக்காமல் வாகன ஓட்டிகள் மீது தாறுமாறாக சென்று மோதியதில் சம்பவ இடத்திலே தலைநசுங்கி 2 பேர் உயிரிழந்தார்கள். ஒரு பெண் உட்பட 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உயிரிழந்தவர்கள் ஒருவர் திருவள்ளூர் மாவட்டம் முகப்பூர் கிழக்கு வேணுகோபால் பகுதியை சேர்ந்த முரளிதரன் என்பதும் சென்னை உயர்நீதிமன்ற துணை பதிவாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல மற்றொரு ஆவடி பாலவாடி பகுதியை சேர்ந்த கௌதமன் என்ற 60 வயது முதியவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதேபோல காயமடைந்த பெண் ராஜேஸ்வரி என்பவர் கென்னடி நகர் வேசவாடி பகுதியை சேர்ந்தவர் என்பதும், இவருக்கு இடது கால் பாதம் மற்றும் இடது முழங்காலில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், இவர் உயர்நீதிமன்றத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல மற்றொரு நபர் பாலகிருஷ்ணன் என்ற 63 வயது நபருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் இருவரும் சாலை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜகுமார் என்ற ஓட்டுநர் இந்த வாகனத்தை லாரியை ஓட்டி வந்ததும் பிரேக் ஃபெயிலியரான லாரியை எடுத்து இது போன்ற விபத்து ஏற்படுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. விபத்து ஏற்படுத்தியவுடன் அந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது ஏறிதான் நின்றிருக்கிறது. அதன் பிறகாக லாரி ஓட்டுநர் பொதுமக்கள் மற்றும் போலீசார் உதவியோடு அப்புறப்படுத்த முயன்ற போது லாரியை எடுத்து செல்ல முயன்றதாகவும், உடனடியாக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டை போன்றவற்றை தடுத்து நிறுத்தி ஒருவர் இந்த ஓட்டுநருடைய இருக்கக்கூடிய இருக்கைக்கு மேலாக சென்று கொண்டு அவரை மிரட்டி அதன் பிறகாக அந்த லாரியை நிறுத்தியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தாக்குதல் நடத்தி போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில தற்போது அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும், இது குறித்து வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வண்ணாரப்பேட்டை போலீசார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இதுக்கான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். லாரி ஓட்டுநர் ராஜகுமாரிடம் விசாரணையை செய்து இந்த லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேர் உயிரிழந்த நிலையில 2 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயர்நீதிமன்ற துணை பதிவாளர் உயிரிழந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.